அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பத்தி அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. என்ன வேணா இருக்கட்டும்ங்க. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். திருமண விழா ஒன்றில் பேசிய திமுகவின் மூத்த தலைவர் திரு ராசா, கூட்டணி கட்சிகளே தேர்தலுக்கு வேண்டாம், தனித்து போட்டியிடலாம் என்று அறிவியுங்கள் என்று ஸ்டாலினிடம் கோரிக்கை வைத்திருக்கிறார். இதான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். தனித்து போட்டி, என்ன முடிவெடுக்க போகிறார் ஸ்டாலின் என்ற தலைப்பில் பேச இருக்கிறோம். அரசியல் விமர்சகர் திரு செந்தில்வேல் பங்கேற்றிருக்கிறார். மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைந்திருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு காமேஷ் பங்கேற்றிருக்கிறார். விரைவில் பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் இணைய இருக்கிறார். வணக்கம் விருந்தினர் அனைவருக்கும். திரு பிரியன், கட்சி கட்டமைப்பை பலப்படுத்துறது, கூட்டணி கட்சிகள் இல்லாமல் தனித்து போட்டியிடுவது என்ற முடிவுக்கு திமுக நகர்ந்து வருகிறதா? இல்லை, அதாவது இந்த 26 எலெக்ஷன்ஸு, அந்த 26 எலெக்ஷனுக்கு அப்புறம் அந்த போஸ்ட் எலெக்ஷனில் நடந்த பல டெவலப்மெண்ட்ஸ் இருக்குல்ல, அதாவது திமுக எதிர்பார்க்காத விஷயம் அப்படின்னா அது ஜெயிக்கும்னு எதிர்பார்த்தாங்க, ஜெயிக்கலை, ஓகே ரைட்டு. அது இன்னும் எதிர்பார்க்காத விஷயம் என்னென்னா தாவேக்காவுக்கு மெஜாரிட்டி வரலன்ற, ஒரு கட்சிக்கு ஏதோ ஒரு கட்சிக்கு மெஜாரிட்டி வரும், இல்லை ஏதோ ஒரு கட்சிக்கு மெஜாரிட்டி வரும், பிரச்சனை இருக்காது. தாவேக்காவுக்கு மெஜாரிட்டி வரலன்னோட தான் எல்லா விதமான சேஞ்சஸும் நடக்க ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போது திமுக அணிலேருந்து உங்களுக்கு காங்கிரஸ் முதல்ல போகிறாங்க, அப்புறம் விடுதலை சிறுத்தைகள், சிபிஎம் சிபிஐ வெளியில் போய் ஆதரிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்பொழுது திமுகவோட அணி உடஞ்சி போகிறது. திமுக அணி உடஞ்சி போய் திமுக கொஞ்சம் ஐசோலேட் ஆகிறத நம்ம பார்க்குறோம். நம்ம அதாவது அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு பக்கம் அதிமுகலேருந்து ஆட்கள் போகிறாங்க, பிரிகிறாங்க, அது பக்கம் ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த தாவேக்காவுக்கு மெஜாரிட்டி வந்திருந்ததுன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்திருக்காது. அந்த கூட்டணி கட்சிகள்லாம் திமுகவோடைய கண்டினியூ பண்ணி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்க மெஜாரிட்டி வரலன்னொன்னே ஜனாதிபதி ஆட்சி வந்துட போகிறது, கவர்னர் ஆட்சி வந்துட போகுது, இல்லை ஏதோ ஒரு பிஜேபி கொல்லப்புறமாக வந்துட போகுதுன்னு அவங்க அதிகாரத்தில் பங்குன்ற ஒரு லட்சியத்தில் இருந்ததுனால அங்கே போய் சேர்ந்துட்டாங்க வச்சுக்கோங்க. அப்போ அது திமுகவுக்கு ரொம்ப அஃபெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த தொண்டர்களை ரொம்ப அஃபெக்ட் பண்ணியிருக்கு, அந்த நிர்வாகிகளெலாம் ரொம்ப அஃபெக்ட் பண்ணியிருக்கு. ஏன்னா எலெக்ஷன்ஸுக்கு முன்னாடியே இந்த காங்கிரஸ் பண்ண கலாட்டா இருக்குல்ல, அந்த கூட்டணியில் காங்கிரஸ் பண்ண கலாட்டா, அப்புறம் மற்ற கூட்டணி கட்சிகள் திமுகவோட நடந்த பேச்சுவார்த்தைகள், அவங்களுக்குள்ள வருத்தங்கள், கூட்டணி கட்சிகளுக்கு வருத்தம், திமுகவுக்கு வருத்தம், ரெண்டு சைட்லேயும் அது இருக்குது. அதனால் இந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகள் நடக்கும்போது தேர்தலுக்கு முன்னாடி அப்படி இருக்கும்பொழுது தேர்தலும் போது ஜெல்லாச்சான்னா பல இடங்களில் கீழே ஜெல்லாகலை. இந்த கூட்டணி கட்சிகளுக்கும் திமுகவுக்குமான ஜெல் இல்லை. அதுதான் இன்றைக்கி நிலைமை. ஆக்சுவலாக அது இல்லைன்றது உண்மை. ஸோ அது இல்லாத போது அந்த கடந்த 3 தேர்தலாக வெற்றியை பார்த்தாங்கல்ல, 19, 21, 24 வெற்றியை பார்த்தாங்கல்ல, அது 26 தேர்தலுக்கு முன்னாடியிலேருந்து ஆரம்பித்த பிரச்சனை. தேர்தலும் போது சரியாக ஒத்துழைப்பு இல்லாமல், தேர்தலுக்கு அப்புறமும் தாவேக்காக்கு மெஜாரிட்டி கிடைக்காம இவங்க கூட்டணிகள்லாம் பிரிஞ்சு போகிற லெவலில் வந்த உடனே அது திமுகவோட தொண்டர்களை ரொம்ப காயப்படுத்தி விட்டது. ஆக்சுவலாக நிரந்தரமாகவே தாவேக்காவோட இருக்க போகிறாங்களா என்ன? இல்லை, அதுதான் நான் சொல்ல வரேன். அப்படிதான் இருக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ஒன்றும், அது அரசியல் இவ்வளோ அவசரமாக தனித்து நகரணும், அதுதான் சொல்கிறேன். அதாவது அது இப்போ அவங்க சொல்கிறது விரக்தியில் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக பாலிடிக்ஸில் உங்களுக்கு சேஞ்சஸ் வந்துகிட்டே இருக்கும். 2011 உங்கள் கூட சிபிஎம்லாம் இருந்தாங்களா, ஜெயலலிதா கூட தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, 2021 19 வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் 3 எலெக்ஷன்ஸ் உங்கள் கூட இருந்தாங்க. ஒரு கூட்டணியை 3 எலெக்ஷன்ஸ் கட்டி காப்பாற்றுறது பெரிய விஷயம். அது ஸ்டாலின் பண்ணினார். 4வது சட்டமன்ற எலெக்ஷன்ஸில் அவரால் பண்ணினார். அது வெற்றிகரமாக பண்ண முடியலன்றதான் உண்மை. அதனால் அவங்களுக்கு 3 எலெக்ஷனாக ஒரு கொள்கை கூட்டணி, இது பிரியவே பிரியாது, இது பாஜகவை எதிர்த்து அமைக்கப்பட்ட கூட்டணி, என்ன நடந்தாலுமே இது கட்டுக்கோப்பாக இருக்கும் அப்படின்லாம் பேசப்பட்டது. ஆனால் காங்கிரஸ் கலாட்டா பண்ண ஆரம்பித்த உடனே கொஞ்சம் அதில் ஒரு விரிசல் தெரிய ஆரம்பிச்சது. அப்போது அந்த மாதிரி கொள்கை கூட்டணியே தேர்தலுக்கு அப்புறம் ஏற்படுற அரசியல் சூழலில் மாறும் பொழுது, அவ்வளவு 3 தேர்தலாக உறுதியாக இருந்து வெற்றியை பார்த்தவங்களே மாறும் பொழுது, இப்போ இருக்கிற இந்த தாவேக்காவோட அமைச்சிருக்கிற கூட்டணி இருக்குல்ல, அந்த கூட்டணி கட்சிகள் அமைச்சிருக்கிற கூட்டணி, இதெல்லாம் என்றைக்கு வேணால் மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்படி வேணால் அரசியலில் மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது இவங்க தனியாக போட்டி போடணும்னு இவங்க சொல்கிற விஷயம், ஜெயலலிதா 2016 தனியாக போட்டி போட்டாங்கன்னா அந்த சமயத்தில் திமுக அணியில் காங்கிரஸ் மட்டுமே 14 அசம்பிளி சொல்கிறேன், 14 பார்லிமெண்ட்டில் காங்கிரஸ் இல்லை, 16 அசம்பிளியில் காங்கிரஸ் இருந்தாங்க. காங்கிரஸ் ஐயூஎம் எல்லாம் அதில் இருந்தாங்க. ஓகே, அதில் ஜெயலலிதாவுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருந்தது. ஏன்னா மக்கள் நல கூட்டணி ஓட்டை பிரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்ததுனால நம்ம வின் பண்ண முடியும்னு ஒரு தனியாக அவங்க போட்டி போடுறதுக்கான வாய்ப்பு இருந்தது. அப்போது அவங்க கூட்டணி அமைக்காத போட்டி போட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு இனிமேல் எப்படி வரும்னு சொல்ல முடியாது. ஆனால் அரசியல் எப்படியும் இது வேணால் வரலாம், வராதெல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை, வரலாம்.
அப்போது எதுக்காக தேர்தலே இப்போ இமீடியட்டாக உங்களுக்கு தேர்தலே கிடையாது. இமீடியட்டாக தேர்தலே இல்லாத எதுக்கு இந்த பேச்சு உங்களுக்கு ஆக்சுவலாக? எதுக்காக பேசுகிறீங்க இந்த பேச்சு தேவையில்லாமல்? ஏன்னா எல்லாமே நீங்கள் இப்போ கார்டை ஓப்பனாக வச்சுருக்க வேண்டிய விஷயம். இப்போ உங்களுடைய கவனம் முழுக்க தவேக ஆட்சி எப்படி செயல்படுது, அது மக்கள் விரோதமாக செயல்படுதா இல்லை மக்களுக்கு ஆதரவாக செயல்படுதா, எப்படி அதோட ஃபங்க்ஷன் எப்படி போகுது, உங்கள் கட்சியோட கட்டமைப்பு எப்படி இருக்குது? பையன் சொல்லி தாத்தா ஓட்டு போட்டார், பேரன் சொல்லி தாத்தா ஓட்டு போட்டார், பையன் சொல்லி அப்பா ஓட்டு போட்டார், திமுக ஃபேமிலியிலே ஓட்டு போட்டாங்க. அப்போ திமுக குடும்பத்தில் இருக்கிற இளைஞர்களே நீங்கள் வந்து இது பண்ண வேண்டியதாக இருக்குது, கட்சிக்குள்ளே அவங்களை கொண்டு வர வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பல விஷயங்களை வந்து கீழ்மட்டத்தில் போய் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. உள்ளாட்சி தேர்தல் வேறு வருது. அப்போ இப்போலாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா தான் உள்ளாட்சி தேர்தலில் நீங்கள் என்ன மாதிரி கூட்டணி அமையும்னு சொல்ல முடியாது. அப்பவும் சொல்கிறேன், உள்ளாட்சி தேர்தலில் கூட என்ன மாதிரி கூட்டணி அமையும்னு சொல்ல முடியாது. இல்லை, எவ்வளவு மெனக்கெட்டாலும் கூட்டணி கட்சிகளின் வெற்றிக்கு திமுக உதவி செய்தாலும் தேர்தல் வெற்றிக்கு பிறகோ முடிவுகளுக்கு பிறகோ ஒரு கட்சி சொல்லாமல் போது இன்னொரு கட்சி போன பிறகு விமர்சிக்கிறாங்க. ஒரு கட்சி கூட்டணியில் இருக்கலாமா வேண்டாமாங்கிறத நாங்கள் உயர்நிலைக்குழு கூட்டத்தில் முடிவெடுப்போம்னு சொல்கிறாங்கல்ல. இதனால் ஏற்பட்ட அதிருப்தி காரணமாக அவங்க இந்த நிலைமைக்கு வந்திருக்காங்க. இந்த அதிருப்தியெல்லாம் அரசியலில் சகஜம் சார். இதோடலாம் பெரிய தகராறு இருந்து கூட்டணியெல்லாம் நடந்திருக்கு சார். 78 இந்திரா காந்திக்கு என்னாச்சு மதுரையில்? அப்புறம் 80 நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருகன்னு சொன்னாங்கல்ல. எப்படி சொன்னாங்க? அதெல்லாம் மாறுகிற சுச்சுவேஷன்ஸில் வந்து எப்படி வேணால் மாறும். நீங்கள் எப்படி வேணால் ஜஸ்டிஃபை பண்ணிக்கலாம். 19க்கு முன்னாடி பாமக வந்து அதிமுக ஆட்சியை பற்றி ஊழல் பட்டியலை கவர்னர்கிட்ட கொண்டு கொடுத்தாங்க. 19 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் கூட்டி சேர்ந்தாங்களா இல்லையா? சேர்ந்தாங்க இல்லையா? அப்போ எது வேணால் எப்போ வேணால் நடக்கலாம். அசம்பிளி எலெக்ஷனில் பாஜகவோட அதிமுக, பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அதிமுகவோட பாஜகவோட இல்லை. அவங்க அப்புறம் திருப்பி அசம்பிளி எலெக்ஷனில் பாஜகவோட இருக்காங்க. இந்த சேஞ்சஸ்லாம் எப்படி வருது? பாலிடிக்ஸில் கூட்டணின்றது எடப்பாடியோட அந்த விஷயத்தில் நம்ம ஒத்து போகணும். கூட்டணின்றது அந்த தேர்தலுக்கு வந்து இடங்களை பகிர்ந்து கொள்வது. ஒன்றால் நான் வெற்றி பெற முடியுமா, எங்களால் நீங்கள் வெற்றி பெற முடியுமா, அந்த ஓட்டை கன்சால்டேட் பண்ணுற ஒரு விஷயமாக தான் பார்க்கணுமே தவிர இந்த கொள்கை கூட்டணி அது இது பாஜக வித்து நாங்கள் அமைச்சிருக்கோம், மதவாத அரசியல் வித்து அமைச்சிருக்கோம், திமுகவோட சிறந்த மதவாத அரசியல் பண்ணுற ஒரு விஜய் தான் அப்படின்னு இப்போ போயிட்டாங்க இல்லையா? அதெல்லாம் வந்து இனிமேல் பேச வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை, நீங்கள் ஏன் இப்போ பேசுது திமுகன்னு கேட்டீங்கல்ல, தனித்து போட்டின்னு சொல்கிறத கேட்டீங்கல்ல. அதே மாதிரி கூட்டணி கட்சிகள் வரணும், ஓப்பனாக வச்சுக்கணுன்றதையும் நீங்கள் சொன்னீங்க. அந்த நிர்பந்தம் திமுகவுக்கு மட்டும்தான் இருக்கா? இங்கிருந்து வெளியே போன கட்சிகளுக்கு இல்லையா? திமுக தான் பெரிய கட்சியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு தான் அது இப்போ கூட்டணி இல்லாமல் இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் கூட்டணியை கட்டமைக்கக்கூடிய வலு பெற்றிருக்கு. ஆக்சுவலாக திமுக தலைமையில் தான் கூட்டணி அமைய முடியும், தவிர விசிக தலைமையில் அமையாது. இல்லை, நிரந்தரமா தாவேகாவோடு மட்டுமே தான் பயணிக்க போறோன்ற அப்படியே இல்லை, தன்மையில தானே அவங்களுடைய விமர்சனங்களும் இருக்கு. நிரந்தரமா யாரும் யார் கூடயும் பயணம் பண்ண முடியாது சார். அதுதான் அரசியல். நிரந்தரமாக வைகோ சொன்னார், என் உயிருள்ள காலம் வரை நான் வந்து ஸ்டாலினுக்கு உதவியாக இருப்பேன்னு கருணாநிதிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி என்ன நிலைமை இன்றைக்கி? அதெல்லாம் வந்து அரசியலில் வந்து நீங்கள் சொல்ல முடியாது. உங்களுடைய ஏற்றம் எப்படி இருக்குது, உங்களுக்கு அடுத்த கட்ட ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்கோ அதை நோக்கி தான் நீங்கள் போகணும். என்னுடைய பாயிண்ட் என்னென்னா, எதுக்கு தேவையில்லாமல் இந்த விஷயத்தெல்லாம் ராஜா கலப்புறாரு? இப்போது எதுக்காக, என்ன அவசியம்? உங்கள் கட்சியை பலப்படுத்துகிற வேலையை பாருங்கள். 24% தான் ஓட்டு வாங்கியிருக்கீங்க நீங்கள். ஆக்சுவலாக வந்து நீங்கள் 2011 22% வாங்கினீங்க. நடுவில் 2 அசம்பிளி எலெக்ஷனில் 30% மேலே ஓட்டு வாங்கினீங்க. இப்போ உங்கள் ஓட்டெல்லாம் குறைஞ்சிருக்கு. நீங்கள் கூட்டணி கட்சிகளும் உங்ககிட்ட இல்லை. இப்போ உங்களுடைய முதல் வேலை கட்சியை பலப்படுத்த வேண்டியது. கூட்டணியை பற்றி பேச்சு இப்போ ஏன் உங்களுக்கு அவசியமே இல்லாத ஒரு விஷயத்தையுமே பேசிட்டு இருக்கீங்க. திரு சாமிநாதன், சாத்தியமா தனித்து போட்டி அப்படின்னு ஒரு முடிவை திமுக எடுத்தால் தேர்தல் அரசியலில் திமுகவுக்கு சாதகமான முடிவுகள் வருவது சாத்தியமா? இல்ல, அது அவர்களுக்கு வந்து சாதகமான அம்சமாக இருக்காது. அது ரொம்ப வந்து கூடுதலான சவாலை, ரொம்ப அபரிவிதமான ஒரு சவாலை அது ஏற்படுத்தி விடும் திமுகவுக்கு. திமுகவோட தொடர் வெற்றி 2019, 21, 24 இந்த 3 வெற்றிகளுக்கும் அடித்தளமே கூட்டணி பலம். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆனா இந்த நேரத்துல ஏன் இது வந்து பேசு பொருளாகுதுன்னா, திமுகவுக்கு 2 வகையில இமேஜ் இப்ப சரிஞ்சிருக்கு. அதுல ஒன்றை சமாளிக்க பாக்குறாங்க. அதனாலதான் தனித்து போட்டிங்கிற இடத்துல நகர்றாங்க. ஒன்று தேர்தல் தோல்வி, அது வந்து எதிர்கொள்ளக்கூடியது. அரசியல்ல வெற்றி என்பது நிரந்தரம் அல்ல. யாருக்கு வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் மாறி மாறி வரலாம். அதோட கிரவுண்ட்ல மக்கள் கிட்ட திமுகவோடு நேற்று வரை இருந்த கட்சிகளே நம்பிக்கை இழந்துட்டாங்க. திமுகவை விட்டு நகர்ந்து போறாங்க. காங்கிரஸ் போயிருச்சு, மார்க்சிஸ்ட் போயிருச்சு, இந்திய கம்யூனிஸ்ட் போயிருச்சு, விடுதலை சிறுத்தைகள் போயிருச்சு, இதோ இப்ப மதிமுக நாளைக்கு போகுது அப்படின்னு கிரவுண்ட்ல பேசுறப்ப இது வந்து திமுகவே தனித்து போட்டியிடதாங்க தயாரா இருக்கு. அதனாலதான் இந்த கட்சிகள்லாம் இடம்பெயர்ந்திருக்காங்களோன்னு ஒரு பேசு பொருளை கூட உருவாக்கலாம். அது திமுகவுக்கு அதுல ஒரு சின்ன லாபம் கிடைக்கலாம். நாங்களும் வந்து இந்த கூட்டணி கட்சிகளை நம்பி இல்ல, நாங்களே தனித்து போட்டியிடுகிற முடிவுலதான் இருந்தோங்கிறத ராசா போன்றவர்கள் சொல்றதும், மு க ஸ்டாலின் அவர்களே அதை வந்து நான் வந்து பரிசீலிக்கிறேன்னு சொல்லும் போதும்
அந்த திமுக கூட்டணி சிதறி போச்சு, திமுக மீதான நம்பகத்தன்மையை விட தாவேக்காவை இவங்க நம்புறாங்க அப்படிங்கிற ஒரு அந்த வார்த்தைக்கு கிடைக்கிற மதிப்பீட்டுல ஒரு பெரிய அளவிலான ஒரு விஷயத்தை உருவாக்க முடியும். ஒன்று இல்ல கூட்டணி தேர்தல் முடிவுக்கு பிறகு வெற்றி பெற்ற கட்சியோடு போயிட்டாங்க. இத்தனை ஆண்டுகள் திமுகவோடு சேர்ந்து பயணித்தார்கள், 3 தேர்தல் வெற்றியை பெற்றார்கள். தேர்தல் முடிவுக்கு பிறகு தாவேக்காவோடு அந்த கட்சிகள் போயிட்டு திமுகவை விமர்சிக்கிறாங்க அப்படின்னு போன கட்சிகள் மீது மக்கள்கிட்ட எந்த அதிருப்தியுமே இல்லையா? தாவேக்காவோடு போனது சரி அப்படின்ற அந்த ஒற்றை நிலைப்பாடு தான் இருக்கா? இல்ல, கிரவுண்ட்ல வந்து மக்களுக்கும் சில அதிருப்திகள் இருக்கு. ஆனா அது என்னன்னா விஜய்ங்கிற ஒரு இமேஜ் கூட இருக்கிறதுனால அது ஓரளவு அது வந்து சமன்படுத்துது, ஏறக்குறைய சமன்படுத்து. ஏன்னா விஜய் வந்து மக்கள் 35% வாக்களித்திருக்காங்கல்ல, நீங்க அவர்கள் 35% வாக்களித்திருக்கிறார்கள் என்பது திமுகவை விட கூடுதலாக இந்த சட்டமன்ற தேர்தலில் வாக்களித்திருக்கிறார்கள். அப்ப இந்த கட்சிகள்ல இடம்பெறப்ப விஜய் ஏதோ முயற்சி பண்றாரு, அடுத்த 5 ஆண்டுகள்ல ஏதோ ஒன்று நடக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு மக்களுக்கு இருக்கு. ஒருவேளை ஓராண்டுகள் ஆகி தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேறாம இந்த அரசோட சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் இன்று இருப்பதை போல தொடர்ந்தால் இந்த கட்சிகள் ஓராண்டுகள்லயே கடுமையான எதிர்ப்பை மக்கள் மன்றத்துல சந்திப்பாங்க. கட்சிக்காரங்களை கேட்கிறேன், கட்சிக்காரங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்க, ஐயுஎம்எல் இடதுசாரிகளை, விசிகாவை, அந்த கட்சிக்காரங்களை, கட்சி நிர்வாகிகள், கட்சியின் தொண்டர்கள், அந்த கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் மக்களை விட்டுருவோம். அவங்க திமுகவோட இத்தனை ஆண்டுகள் பயணித்தார்கள், திமுக வாக்குகளை வாங்கி வெற்றி பெற்றார்கள். தேர்தல் முடிவுக்கு பிறகு நம்ம கட்சி போய் தாவேக்காவோட சேர்ந்தது சரிதான் அப்படின்னு நினைக்கிறாங்களா? இல்ல திமுகவை தேர்தல் தோல்விக்கு பிறகு விட்டுட்டு வந்தது தவறு, கூட நின்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா? இல்ல, அது வந்து கட்சியினர் மத்தியில் அதிருப்தியை தான் உருவாக்கி இருக்கு. கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட செயலாளர் நிலையில இருக்கிறவர்களே பலர் அதிருப்தியில தான் இருக்காங்க. ரொம்ப முக்கியமா இந்திய கம்யூனிஸ்ட்ல இருந்த அதிருப்தி நிலவுது, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில நிலவுது, ஆதவன் தீட்சண்யா போன்றவர்கள் பதிவாகவே போடுறாங்க. தொடர்ந்து வந்து அது வந்து கட்சி வட்டாரத்துக்குள்ள பெரிய சலசலப்புகளை தான் உருவாக்கி இருக்கு. நீங்க தாவேக்கா அரச நம்ம வந்து தாங்கி பிடிக்க வேண்டி இருக்கு அப்படிங்கறது வந்து கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய தொண்டர்கள், நிர்வாகிகள் மத்தியில கடுமையான அதிருப்தியை தான் உருவாக்கி இருக்கு. பட் ஆனா திமுகவுக்கு இப்ப தனித்து போட்டி அப்படிங்கிற இடம் நோக்கி நகர்றதுல நிறைய லாபங்கள் இருக்கு சார். காரணம் என்னன்னா, அடுத்து வரக்கூடியது உள்ளாட்சி தேர்தல், அதுக்கு அடுத்ததா வரக்கூடியது அதனோடு சேர்ந்து வரக்கூடியது இடைத்தேர்தலாக இருக்கலாம், 6 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலாக இருக்கலாம். இப்ப என்ன ஒரு விஷயத்த திமுகவால உருவாக்க முடியும்னா, இந்த இடைத்தேர்தல்ல திமுக ஏற்கனவே வாங்கியிருக்கல சார் ஒரு ஓட்டு. இந்த சட்டமன்ற தேர்தலில் திருச்சி கிழக்காக இருக்கலாம், ஒவ்வொரு தொகுதியிலும் வாங்கியிருக்கக்கூடிய ஓட்டு, அந்த ஓட்டை கூட்டணி கட்சிகள் இல்லாமலே வாங்கி காட்டிட்டா திமுகவுக்கு தான் அது லாபம். வெற்றி பெறது 2வது, வெற்றி பெற்றா பெரிய லாபம். தாவேக்காவை வீழ்த்திட்டாங்கன்னு அர்த்தம். ஒருவேளை வெற்றி பெறல, ஏற்கனவே அவர்கள் ஏன்னா ஆளுங்கட்சிகளுக்கு சாதகமாக தான் பல ஆண்டுகளாக இடைத்தேர்தல் முடிவுகள் இருக்கும், அதை மீறி வெற்றி பெற்றால் அது வந்து ஒரு பெரும் வெற்றி அவர்களுக்கு. ஒருவேளை வெற்றி பெறாட்டாலும் கூட திமுக 25 கட்சி 23 கட்சி கூட்டணியோடு எடுத்த வாக்கை விட இந்த தனியாக இந்த முறை தேர்தலை சந்திக்கிற பொழுது அதே அளவுக்கான ஓட்டை காட்டிட்டாலே இந்த கூட்டணிகளால எங்களுக்கு எந்த லாபமும் இல்லைன்னு அவங்க கிரவுண்ட்ல காட்டிட முடியும். ஒன்று. இன்னொன்னு சார், 2014 அப்படி காமிச்சாச்சுன்னா தாவேக்காவும் தன்னுடைய நிலைப்பாட்டை மறுபரிசீலனை பண்ணாதா? இவங்களால ஒன்னும் லாபம் இல்ல, திமுகவே தனிச்சு இத்தனை சதவீதம் வாக்குகள் வாங்கிடுச்சு, நம்ம கூட இவங்களை வச்சிருக்கிறதுல ஒன்னும் லாபம் இல்லைன்னு தாவேக்கா அந்த முடிவுக்கு வந்துடாதா? சார், அவர்களுக்கு இன்றைய லாபம் வந்து சட்டமன்ற பிரதிநிதித்துவத்துக்கு தேவையான உறுப்பினர்களை வைத்திருக்கிறதுனால அவர் கூட வைத்திருக்கிறார். அது இல்லாத சூழல்ல இந்த கட்சியினர்களுடைய ஓட்டை எல்லாம் தாவேக்கா எடுத்ததுனாலதான் இந்த கட்சிகள் இவ்வளவு குறைவான எண்ணிக்கையில வந்திருக்கு. விசிகா 8 தொகுதிகள்ல போட்டிட்டு 2 தான் ஜெயிக்குது. சென்னை சுற்றுவட்டாரத்துல 16 தொகுதிகள்ல, சென்னையில 16 தொகுதிகள்ல 14 தொகுதிகள்ல தாவேக்கா தான் ஜெயிக்குது. பட்டியல் சமுதாய மக்கள் கணிசமா இருக்கக்கூடிய தொகுதியிலேயே தாவேக்கா தானே ஜெயித்திருக்கிறது. நீங்க காஞ்சிபுரம், திருவள்ளூர் எல்லா மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லா கட்சிகளுடைய ஓட்டையும் இழந்திருக்காங்க. அப்ப விஜய் அவர்களுக்கு இன்றைக்கு இவர்கள் எல்லாம் தேவை. இந்த ஆட்சியினுடைய நாளைய பாஜகவை எதிர்க்கலையான்னு கேட்கிறப்ப திருமாவளவன் போன்றவர்கள் அங்க எதிர்த்துட்டு இருக்காங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எதிர்க்குது, இந்திய கம்யூனிஸ்ட் எதிர்க்குது. இந்த கட்சிகள் அவருக்கு ஒரு கேடயமாக நிக்கிறாங்க. அப்ப அது அந்த வகையில தாவேக்காவுக்கு இப்பொழுது பலன் தரக்கூடியது. நீங்க தேர்தல் நீண்டகால அரசியல்ல தாவேக்கா தனித்து நின்றதுனாலதான் மக்கள் இவ்வளவு வாக்களித்து அந்த கணக்கையும் வச்சுதானே இந்த கட்சிகள் போய் சேர்ந்து இருக்கிறாங்க. உள்ளாட்சிக்கும் கூட்டணி வச்சுக்கலாம், நாடாளுமன்ற தேர்தலுக்கும் கூட்டணி வச்சுக்கலாம், 2031 சட்டமன்ற தேர்தலுக்கும் தாவேக்காவோட கூட்டணி வச்சுக்கலாம். திமுக கூட்டணியில் கிடைத்ததை விட அதிக எண்ணிக்கையில சீட்டுகள் கிடைக்கும், நம்மளுடைய கட்சி கட்டமைப்பை பலப்படுத்த முடியும், வெற்றி வாய்ப்பை அதிகப்படுத்த முடியும், கூடுதல் பிரதிநிதித்துவம் கிடைக்கும் தானே நம்புறாங்க. இப்ப இந்த கட்சிகளுடைய வாக்குகளை எல்லாத்தையும் தாவேக்காவே வாங்கிடுச்சு, இந்த கட்சிகள் கூட்டணியில இருக்கிறதுனால பெருசா ஒன்னும் தாவேக்காவுக்கு லாபம் இல்லைன்னா இவங்க எதிர்பார்க்கிற இவ்வளவு அகாமடேஷனையும் தாவேக்கா எதிர்காலத்துல தேர்தல் அரசியல கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல சார், அது ரொம்ப சவாலா தான் இருக்கும் சார். இந்த கட்சிகள் வைத்திருப்பது நம்பிக்கை தான். நீங்க இன்னைக்கு புதியவர்கள் போயிட்டு இருக்காங்க, அதிமுக இருந்து போறாங்க, பல்வேறு கட்சியில இருந்து போறாங்க, அவர்களை திருப்திப்படுத்தணும், இந்த கூட்டணி கட்சியினரை திருப்திப்படுத்தணும்.
காலங்காலமாக போஸ்டர் ஒட்டி பேனர் கட்டி 30 ஆண்டுகள் கூடவே பயணித்தவர்கள் புசியானந்த் சொல்றாரு. ஒவ்வொரு மேடையில நான் ஏற்கனவே இருக்கிறவங்க இங்க இருக்காங்க, அவங்கள திருப்திப்படுத்தணும் அப்படின்னு பல விஷயமா சொல்றாரு. இதுக்கு மட்டும் ஒரு சின்ன விளக்கம் சொல்றேன். காங்கிரஸ் போய் முதல்ல சேர்ந்தது சார். காங்கிரஸ் அழகான ஒரு அறிக்கையிலே தெளிவா சொல்லிட்டாங்க. 2029 தேர்தல் வரையிலும் நாங்க இவர்களோட தான் கூட்டணி, உள்ளாட்சி தேர்தல், அடுத்து வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தல். அப்புறம் இந்தியா கூட்டணியில இன்னைக்கு வர சேராம இருக்கு தாவேகா. அப்ப தாவேகாவுக்கு இன்றைக்கு அரசியல் லாபத்திற்கு இவர்கள் தேவைப்படுகிறார்கள், அதனால் கூட இருக்காங்க. பட் இந்த கட்சிகள் எல்லாம் தொடருவாங்க. ஆனா இவர்கள் கேட்கிற எண்ணிக்கை அங்க கிடைக்குமா சார்? திராவிட முன்னேற்ற கழகம் அவர்கள் வெற்றியை காட்டுறாங்க. 19 வெற்றி, 21 வெற்றி, 24 வெற்றி. அந்த வெற்றியை அவர்களுக்கு உங்க சின்னத்துல போட்டியிடாதீங்க, எங்க சின்னத்துல போட்டியிடுங்க அப்படின்னு சொல்ல வைக்குது, எண்ணிக்கையை குறைக்க வைக்குது. 35% ஆப்ஷன்ஸ் இருந்தாதானே பேர வலிமையை கூட்ட முடியும்னு கேட்கிறேன். திமுக தனித்து போட்டி கூட்டணி கட்சியில வேண்டான்னு ஒரு இடத்துக்கு நகருது. அதிமுகவோடு பாஜக இருக்கக்கூடிய நிலையில இந்த மதச்சார்பற்ற கட்சிகள்னு சொல்லக்கூடியவங்க அந்த பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. தாவேக மட்டும்தான் வாய்ப்புனா பேர வலிமையை அதிகப்படுத்தி அதிக எண்ணிக்கையை இவங்க நினைக்கிற மாதிரி பெற முடியுமா தாவேகாவில? இல்ல, நிச்சயமா பெற முடியாது சார். தாவேகா கொடுக்கிற இடங்கள் எல்லாம் கொஞ்சம் வெற்றி பெற முடியுங்கிற நம்பிக்கை இந்த கட்சிகள் ஒருவேளை பெற்றிருக்கலாம். ஏன்னா 35% ஓட்டு எடுத்திருக்காங்க. ஒரே ஒரு செகண்ட் மட்டும் சார். 2014 திமுக தனிச்சு போட்டிட்டாங்க சார். அதான் அவர்கள் கடைசியாக தனித்து போட்டிட்டு தேர்தல். அந்த 2014 திமுக எடுத்த வாக்கு சதவீதம் 23.14. அது பாராளுமன்ற தேர்தல். பிரதமர் யாருன்னு அவங்க சொல்லவே முடியாது. அன்னைக்கு காங்கிரஸ் கூட கூட்டணியில் இல்ல. 2014 அவங்க எடுத்தது 23.14. ஆனா 2026 திமுக எடுத்திருக்கிறது 24.19. அப்ப அந்த இடமே கூட்டணி கட்சிகளோட ஓட்டு பெரிய அளவுல திமுக டிரான்ஸ்பர் ஆகல அப்படிங்கறதா நமக்கு காட்டுது. அதே மாதிரி சென்னையில கடந்த விவாதத்துல நான் பேசுகிற பொழுது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டேன். அந்த இதுலயே நான் சொல்லியிருந்தேன், கிட்டத்தட்ட மதிமுகவுக்கு தனிச்சிடம், அழுத்தம் அப்படி எல்லாம் பல விஷயங்கள் நான் போன விவாதத்துல சுட்டி காட்டியிருந்தேன். அப்ப அண்ணன் மறுத்தாரு. இன்னைக்கு வைகோ அவர்களும் அதையே சொல்லியிருக்காரு. அதுக்கும் அவரு சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே வேற எங்கேயோ போட்ட சண்டைக்கு இங்க நியாயம் கேக்குறீங்க? இல்ல, நம்ம சொல்றா சார். இங்க போட்ட சண்டை தானா? நம்ம சொல்றா இங்க போட்ட சண்டை தானா? ஓகே செந்தில், என்ன அவசரம் வந்திருக்கு? தனித்து போட்டின்னு சொல்லுங்க உடனே. 234 தொகுதிகள்லயும் ஜெயிச்சு காட்டுறோம்னு திரு ஆர் ராசா சொல்றாரு. இப்ப ஒன்னும் தேர்தல் பக்கத்துல இல்ல, தனித்து போட்டின்னு ஏன் இவ்வளவு வலியுறுத்தலை வைக்கணும்? கூட்டணி மாறி போட்டியிட வேண்டும் என்று திமுக கூட்டணியில் நின்று வெற்றி பெற்ற கட்சிகளுக்கு சொல்வதற்கான ஒரு சூழல் உருவாகி இருக்கின்ற பொழுது, தன் கட்சி தொண்டர்களினுடைய உணர்வுகளை பிரதிபலிப்பதற்கும் தன் கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கும் தாங்கள் பட்டிருக்கக்கூடிய காயத்திற்கு மருந்திடுவதற்கும் அந்த முடிவை நோக்கி நகரலாம், அல்லது அந்த முடிவை பரிசீலியுங்கள் என்று அவர்கள் சொல்வதில் இருக்கக்கூடிய உணர்வை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். மாங்குன்னு நான் வேலை பார்த்து எல்லாம் செஞ்சு கூட்டணி கட்சிகளுக்காக தெருவா போய் வேலை பார்த்து, அஃப்கோர்ஸ் அவருடைய வாக்கும் இருக்குது, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. ஆனால் எது மெஜாரிட்டிங்கிறது இருக்குல்ல, எது 100 முழுமை பெறுகிறது அப்படின்னா அந்த 100ல் 60 யாருடையது, 50 யாருடையது, 10 யாருடையது, 5 யாருடையது, 0.5 கூட 99.5 வந்தால் ஒரு 0.5 சேர்ந்து கூட 100 ஆச்சுன்னா அந்த 0.5 முக்கியம், அதில் மாட்டுக்கிறது இல்லை. பட் அந்த 0.5 அப்படின்னு ஏதோ ஒன்று இருக்கணும். எக்ஸோவை ஏதோ ஒரு கட்சி இருக்கு அப்படின்னா அவர்கள் எங்களால் தான் நீங்கள் இந்த 0.5 இல்லைன்னா உனக்கு 99.95 கிடைச்சிருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு வாதத்தை வைக்க தொடங்கினா அந்த இடத்துல சிக்கல் வருது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஐயுஎம்எல் எடுத்துக்கங்க. ஐயுஎம்எல் தேர்தலில் போட்டியிடுகின்ற பொழுது திமுக கொடியோடு போய் ஓட்டு கேட்குறாங்க, ரைட்டா? வெற்றி பெறுகிறார்கள். நன்றி சொல்ல போகின்ற பொழுது தாவேகா கொடி. அந்த தொகுதியில் நீங்கள் யாரை எடுத்து ஓட்டு கேட்டீங்க? அந்த தொகுதியில் வேலை செஞ்ச திமுகவினர் யாரை எடுத்து உங்களுக்காக வேலை செஞ்சிருப்பாங்க? அதே தாவேகாவை எதிர்த்து தான் நீங்கள் ஆடுதுறை ஷாஜகான் அவர்களுக்கு நீங்கள் ஏனி சின்னத்தில் வாக்களிக்கும்படி பெரும் கொண்ட பெரியோர்களை தாழ்ந்தார்களே அவன் தெருத்துவா போய் பிரச்சாரம் பண்ணியிருப்பான்ல திமுககாரன். இப்போ அவனுக்கு என்ன ஆகும்? அப்போ நீங்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த முடிவு எடுத்திருந்தீங்கன்னா அந்த பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி. அப்போ என்ன நினைக்கிறாங்க? எல்லாரும் ஒட்டு மொத்தம் அப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா நீங்க சொல்றது லாஜிக்கா? எல்லா கட்சிகளும், கட்சியில இருக்கிற எல்லா தரப்பும், எல்லா கட்சியும் எந்த கட்சி, காங்கிரஸ்ல தொடங்கி விசிக இல்ல எல்லா கட்சிகளுமே திமுக மீது இவ்வளவு விமர்சனங்களை வச்சாங்க. திமுகவே இனி வேண்டாம், ஒட்டும் இல்ல உறவும் இல்ல, இதுக்கு முன்னாடி எங்களை இப்படி எல்லாம் நடத்தினாங்கன்னு எல்லாருமே பேசினாங்கன்னா யாருமே எங்களுக்கும் வேண்டான்னு ஒரு இடத்துக்கு திமுக நகர்றது. நீங்க இந்திய கம்யூனிஸ்ட் எடுத்துக்கங்க, திரு வீரபாண்டியன் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாரு, திரு முத்தரசன் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாரு. நீங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எடுத்துக்கங்க, திரு பே சண்முகம் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாரு, திரு கனகராஜ் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறார். நீங்க விசிகாவில் திருமாவளவன் மீண்டும் மீண்டும் திமுகவை ப்ளீஸ் பண்ற மாதிரி பேசிக்கிட்டே தான் இருக்காரு வெவ்வேறு நிலைப்பாடுகள்ல.
அப்போ இதுல ஏதோ அந்த கட்சிகளுக்கு மத்தியில ஒரு இருவிதமான நிலைப்பாடுகள், குழப்பமான ஒரு நிலை, தெளிவற்ற ஒரு நிலை இருக்கிற போது வருவதற்கான எங்கே இடத்துலயுமே சாத்தியக்கூறுகளே இல்லைன்னு ஏன் முடிவுக்கு வரணும் திமுக? இல்ல அப்படி ஒரு பெரிய இயக்கம் பிரியன் சார் சொன்ன மாதிரி அப்படி டக்குன்னு போயிட மாட்டாங்க. தேர்தலுக்கு தேர்தல் மாறுபடும், அதுல பிரச்சனை இல்லை. நான் சொல்ல வருது வேற ஒரு கோணத்திலேருந்து அணுகிறேன். நீங்க இப்போ கூட்டணியே வேண்டாம் அப்படின்னா, இப்பவும் கூட்டணியில் மனிதநேய மக்கள் கட்சி இருக்கிறது, மனிதநேய ஜனநாயக கட்சி இருக்கிறது, தேமுதிக, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி இருக்கிறது, தேமுதிக இருக்கிறது பிரதானமா. அப்போ இந்த கட்சிகள் எல்லாம் இங்கே தான் இருக்கிறார்கள். இன்னும் கூட சில கட்சிகள் இருக்கிறார்கள், பல்வேறு இயக்கங்கள் இருக்கிறது. அப்ப பிரச்சனை எங்க வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இவங்களும் இல்லாம போட்டியிட போறாங்களா? அப்படி கிடையவே கிடையாது. அவங்களும் அதை மீன் பண்ணதான் எனக்கு தெரியல. அப்ப தேமுதிக வேண்டாம்னு சொல்ல போறாங்களா? சொல்ல மாட்டாங்க. சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, அதை நான் புரிஞ்சுக்கிட்டது என்னுடைய பார்வையில, நாம புதிதாக வேறு ஏதேனும் இயக்கங்கள் கட்டாயம் நம்மோடு அதான் நாம போய் அப்ரோச் பண்ணி நாம பேசி அப்படி வேண்டாம். நம்மை மதித்து அல்லது நம்முடைய பலத்தை உணர்ந்து நம்மோடு உளப்பூர்வமாக தேர்தலில் கூட்டணி வைத்துவிட்டு நமக்கு வேலை செய்யாம போற கட்சி வேண்டாம். தேர்தலில் நம்மோடு கூட்டணி வைத்தால் அவர்கள் வாக்குகள் நமக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகணும், நமக்காக உள்ளபடியே வேலை செய்யணும். தேர்தலில் நம்மோடு கூட்டணி வைத்துக் கொண்டு பிரவீன் சக்கரவர்த்தி தாவேகாவுக்கு வேலை பார்த்த மாதிரி இருக்கிறவங்க நமக்கு வேண்டாம். தேர்தலில் நம்மோடு கூட்டணி, ஆனால் ராகுல் காந்தி பரப்புரைக்கு நம்மோட ஒரே மேடையில வரமாட்டாரு, அந்த காங்கிரஸோட இனிமே எதுக்கு சேரணும் திமுக? அதான் முடிச்சாச்சே. இல்ல அதுதான் இனி நீங்க அந்த வாதம் காங்கிரஸுடனான உறவை அது ஒரு குறிப்பிட்ட கட்சின்னு சொல்றதுக்கு பதிலா ஆராசா அவர்கள் இவ்வாறு சொல்லியிருப்பாரு தான் நான் யூகிக்கிறேன். நீங்க இன்னொன்னு சார், இந்த கூட்டணியை பத்தி எல்லாருக்குமே ஒரு விஷயம் இருக்கு. நான் அறிவார்ந்த அந்த சபையில வேற ஒரு வாதமா பார்க்கலாம்னு வைங்களேன். எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, நாங்க இல்லைன்னா நீங்க ஜெயிச்சிருப்பீங்களா, இன்க்ளூடிங் டிஎம்கே டிஎம்கே எல்லாருக்கும் சேர்த்து சொல்றேன். நான் வெறும் சிறிய கட்சிகள் பெரிய கட்சிகள் பிரிக்கல. ஆனா உள்ளபடியே அது அப்படியே இந்த கட்சி இருந்ததுனால தான் இந்த கட்சி ஜெயிச்சதுன்னு அது ஒரு ஃபிக்ஸடு கிடையாது, மாறி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், விசிக ஒரு அணியில் இருக்கும்போது அந்த அணி தோல்வியடையும் செய்திருக்கிறது, விசிக இருந்த அணி வெற்றியடையும் செய்திருக்கிறது. மதிமுக இருந்த அணி தோல்வியடையும் செய்திருக்கிறது, மதிமுக அணி வெற்றி பெறவும் செய்திருக்கிறது. அப்போ மதிமுக இருந்ததுனாலேயே வெற்றி பெறும் அப்படின்னா 2006 அதிமுக ஏன் தோத்துச்சு? இல்ல. அப்ப மதிமுக இருந்தாலே தோத்துரும்னு ஒரு கதையை கிளப்பினாங்க. அப்படின்னா ஏன் 2021 திமுக ஜெயிச்சது? அப்போ எந்த கட்சிக்குமே சொல்றேன், இதை நீங்க அப்படியே என்ன செய்ய முடியாது, பொருத்தி பார்க்க முடியாது. இன்னும் ஒருபடி மேல போய் சொல்றேன், சிபிஐயும் சிபிஎம்மும் எதிரெதிர் அணிகளாக இங்க போட்டிட்டு வரலாம்னு உண்டு. இதுல யாருக்கு பெரிய கட்சி நீங்க எப்படி முடிவு கூறுவீங்க? நீங்க என்னுடைய நினைவு சரியா இருந்தா 96 தேர்தல் மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ அவர்கள் திமுகவிலிருந்து தனி இயக்கம் கண்டு அவர் தனித்து போட்டியிட்ட தேர்தல் அவரோடு ஜனதாதளமும் மதிமுக இது சிபிஎம் இருந்ததாக என்னுடைய நினைவு. கரெக்ட் தானே சார்? அதுல மதிமுக அத்தனை இடங்களிலும் தோச்சு, சிபிஎம் ஒரு இடத்துல ஜெயிச்சது. ரைட்டா? அப்போ நீங்க இதை எப்படி எடுத்துப்பீங்க? அப்போ ஒரு கூட்டணி என்பதும் ஒரு தேர்தல் என்பதும் சூழலுக்கேற்றவாறு பல்வேறு விடயங்களை கொண்டது. இன்னைக்கு மரியாதைக்குரிய மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கார், வீடியோவே இருக்கு, உங்களுக்கு தெரியும். காணாமல் போகும் நிலையில் இருந்த கட்சிக்கு 10 சீட்டு, ஒரு ராஜ்யசபா, கிளைகளே இல்லாத கட்சிக்கு 8 சீட்டுங்கிறார். தேமுதிகவையும் விசிகாவையும் நேரடியாக அவர் விமர்சிக்கிறார். தேமுதிகவுக்கு 10 சீட்டு ஏன் கொடுத்தீங்க, விசிகாவுக்கு ஏன் 8 சீட்டு திமுக கொடுத்துச்சு, எங்களை காயப்படுத்திட்டீங்கன்னு வெளிப்படுத்துறார். அவருக்கு அதை சொல்வதற்கு உரிமை உண்டு. அவர் ஒரு கட்சி தலைவராக அவர் கூடுதல் இடங்களை எதிர்பார்த்திருக்கலாம், அதற்கான நியாயங்கள் உண்டு, அதில் எனக்கு மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இன்றைக்கு அவருடைய வாயாலேயே காணாமல் போகும் நிலையில் இருந்த கட்சிக்கு 10 சீட்டு என்று சொல்றார். ஆனால் இதே வைகோ அவர்கள் தான் இந்த அணி விஜயகாந்த் அணி என்று இனி அழைக்கப்படும் என்று 2016 சொன்னார். அன்னைக்கு நீங்க அவரை முதலமைச்சர் வேட்பாளராக தேமுதிகவை விஜயகாந்தை வேகமாக மற்றவர்களை விட அதிகமாக முன்னிறுத்தியதும் ஐயா மரியாதைக்குரிய திரு வைகோ அவர்கள். அப்ப இல்ல எதுக்கு சொல்றேன்னா, கேள்விக்கான விடையே அதுதானே செந்தில். தேர்தலுக்கு தேர்தல் கட்சிகளுடைய கூட்டணி நிலைப்பாடு மாறுகின்ற பொழுது நான் பாயிண்ட் கொண்டேன், அதான் முடிக்க போறேன். நீங்க சரியா நடத்தல, கூட்டணி கட்சிகளுக்கு போதுமான இடங்கள் கொடுக்கல, அதிருப்தி, இதெல்லாம் தாவேகாவுல நடக்கவே நடக்காதுன்னு உத்தரவாதம் சொல்ல முடியுமா? இல்ல இல்ல. அப்படி ஒருவேளை நடக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு நல்ல திமுக தெரியாதா? நல்ல கேள்வி, அருமையான, அதான் முடிக்க போறேன். முக்கியமான பாயிண்ட். இங்க எல்லாருக்கும் திமுக மீது அபரிமிதமான பாசம் உண்டு. சமுதாயத்தில் பத்திரிகையாளர்களுக்கு, அரசியல் விமர்சகர்களுக்கு, மாற்று கட்சியினருக்கு திமுகன்னா அவங்களுக்குலாம் அவ்வளோ ஒரு அன்பு, பேரன்பு. என்ன கேட்பாங்கன்னா, ஏன் திமுக தனித்து போட்டியிடக்கூடாது, தனித்து போட்டியிடும் வல்லமை திமுக இருக்கிறது, அப்படி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இப்ப தனித்து போட்டியிடுங்கள் தலைவரே அப்படின்னு ஆராசா சொன்னோன்னே, ஏன் தனித்து போட்டியிட வேண்டும், கூட்டணி கட்சிகள் வரவே செய்யாது என்று முடிவெடுத்து விட்டோமா, நாம் ஏன் அப்படி சிந்திக்க வேண்டும்? எப்படி சிந்திக்கணும்? இப்ப இவ்வளவு நாள் எல்லாரும் என்ன வாதிச்சீங்க? அன்பு தம்பி சாமிநாதனே எவ்வளவு கரிசனத்தோட கேட்டிருக்காரு பல விவாதங்கள்ல. திமுக தனித்து போட்டியிட்ட வரலாறு கிடையாது, போட்டியிடணும்னு அவர் சொன்னதில்லை, போட்டியிட்ட வரலாறு கிடையாது, உண்மைதான் சொல்லியிருக்கிறார். இப்ப தனித்து போட்டியிடணும்னு ஒரு முடிவு கண்டா வரவேற்றுட்டு போங்க. சார் ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்க, உங்க பிரச்சனை என்ன? உங்க உங்களை கேட்கல. இல்ல சார், ஒரு அக்கறை, அன்பு, அந்த அன்பு அந்த அக்கறை தான் சார் காலங்காலமா திமுக சிக்கலா இருக்கு.
உங்க பொங்கச்சோறும் வேண்டாம், உங்க பூசாரித்தனமும் வேண்டாம்னு திமுக சொல்லுது. புரியுதா உங்களுக்கு? உங்க அக்கறையால திமுக உங்களுடைய அக்கறையினுடைய நோட்டு, நீங்க ஆட்டுக்கு தண்ணி தெளிச்சு மாலை போடுறது எதுக்குன்னு ஆட்டுக்கு தெரியாம இருந்துச்சு, இப்ப தெரியுது இல்ல, நீங்க வெட்ட போறீங்க. நீங்க உங்களுடைய அக்கறை எவ்வளவு அக்கறை தெரியுமா சார்? நான் சார் சொன்னது சொல்ல வரல, சாரி, அவரு மேம்பட்ட இல்ல சார், நான் உங்களுக்கு சொல்ல. இல்ல ஒரு விஷயம் இருக்கு, அதாவது இந்த மாதிரி பத்திரிகைகள் எழுதுறதுலயோ விவாதங்கள்ல சொல்றதுலயோ கேட்டே திமுக நடக்கிறாங்க. அப்படி நடக்கல இல்ல அவங்க என்ன முடிவு எடுக்கணுமோ அதுதான் எடுக்கிறாங்க. அதைத்தான் நானும் சொல்ல வரேன். இல்ல பிரியன் சார் கருத்தும் நானும் சொல்ல வரேன். அப்போ இது வந்து ஆராசா அவர்கள் ஒரு தொண்டர்களை உற்சாகப்படுத்த கொண்டு சொல்றாரு. இன்னொன்னு நான் என்ன சொல்றேன் சார், இந்த பிரச்சனைக்கு நான் தீவிரமா, நானும் அதன் பிறகு 2-3 பொதுக்கூட்டங்கள் போனேன். களத்துல திமுக தொண்டர்களுடைய உணவு என்னவா தெரியுமா இருக்கு? தனித்து போட்டிடுவோம். அதாவது நம்மளோடு இருக்க கட்சிகளை வேண்டாம்னு சொல்ல வேண்டாம், நம்மளோடு இருக்கிறவங்க இருக்கட்டும். அப்படி போட்டிட்டு தோத்தா கூட சந்தோஷம். நான் என் கட்சிக்காக என் சின்னத்துல நின்று ஜெயிக்கிறேன், தோக்குறேன். இன்னொருத்தர் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து அவர் ஜெயிச்சு அடுத்த நாள் நீ ஒளிகன்னு சொல்றத, அது தரக்கூடிய பெயின் இருக்குல்ல, அந்த இடத்துல இருந்து வால் போஸ்ட் ஒட்டி தெருவா தொண்டை தண்ணி கத்த வலிச்சு பிரச்சாரம் செஞ்சவனுக்கு தான் சார் அந்த வலியும் வேதனையும் தெரியும். அது வந்து அதை தயவு செய்து புரிஞ்சுக்கணும். அந்த இடத்துல இருந்து தான் ஆராசா அவர்கள் அதை சொல்கிறார். இன்னொன்று சாமிநாதன் சொன்ன ஒரு சின்ன கருத்து, அந்த வாக்கு சதவீதத்தை பத்தி சொன்னார். 2014 சொன்னார், 2016 அதனாலதான் நான் சொல்றேன் 2014 23% 14 சொன்னார். 2016 என்ன? அதிமுக 41 விழுக்காடு, திமுக 40 விழுக்காடு, 1 விழுக்காடு தான் வித்தியாசம். திமுக கூட்டணியில காங்கிரஸ் இல்ல, நான் முடிச்சிடறேன், நானே புரிஞ்சுதான் சொல்ல வரேன். திமுக கூட்டணியில காங்கிரஸ், மனிதநேய மக்கள் கட்சி, IUML, புதிய தமிழகம் இவ்வளவுதான் இருந்தாங்க. இப்போ காங்கிரஸ் 2014 தனித்து போட்டிட்டு பெற்ற வாக்குகள் 4.54%. அப்ப மற்றவர்களுடைய வாக்குல எல்லாம் சேர்த்து 5% கழிச்சிட்டீங்கன்னா 2016 திமுகவின் வாக்கு எவ்வளவு? 35%. அதன் பிறகு திமுகவுக்கு ஏறுமுகம். ஆனால் சாமிநாதன் சொன்ன ஒன்று உண்மை, இந்த தேர்தலில் திமுகவிற்கு எந்த கூட்டணி, பெருவாரியான கூட்டணி கட்சிகளுடைய வாக்குகள் வந்து என்ன ஆகல, திமுகவுக்கு டிரான்ஸ்பர் ஆகல பல இடங்களில். அப்படிங்கறத நான் பேர் குறிப்பிட விரும்பல, சில அரசியல் தலைவர்கள், திமுக கூட்டணி தலைவர்களை பகிரங்கமாக வெளிப்படையாக ஒத்துக்கொண்டார். ஓகே திரு காமேஷ், தனித்து போட்டியிடலான திமுக ஒரு முடிவு எடுத்திருக்கு. கூட்டணி கட்சிகளால எந்த விதமான ஓட் டிரான்ஸ்ஃபரும் நடக்கல, இருந்தாலும் வெற்றி பெற்ற பிறகு அவர்கள் வேறு விதமான முடிவுகளை எடுக்கிறாங்க. அப்படின்னு இதுல தாவேகாவுக்கு என்ன மெசேஜ் இருக்கு? இதுல இல்ல, இதுக்கப்புறம் திமுக வந்து தனிச்சு போட்டி தான் இட முடியும். அவங்க கூட இந்த கூட்டணி கட்சிகள் தான் யாரும் இல்லையே. அதை வந்து அது மறைமுகமாக வெளியில போறத தாங்களே அப்படின்ற, நாங்கெல்லாம் அப்படி இல்லப்பா, 400 ரவுடி தான் 400 ரவுடி தான்ற மாதிரி குறிக்கிறதுக்கு மன்னிக்கணும் காமிச்சிட்டேன். இப்ப அதுதான் சொல்றேன், இதுதான் இந்த CPM ஐயா பேசணும் மாதிரியே பேசக்கூடாது சகோதரர். திமுக கூட்டணி இருக்கா இல்லையாங்கிறத திமுக சொல்லணும். தேமுதிக சார் உங்க வாய்ப்பு முடிஞ்சிச்சு சார். இல்ல வாய்ப்பு முடிஞ்சிருச்சுன்னா நீங்க தப்பு தான். இப்ப நான் இப்ப பேசினா இவர் குறிக்கிடாம இருக்கணும். விஜய் அவர்கள் பெரம்பூரில் படுதோல்வி அடைந்தார் நான் சொல்லுவேன். இவர் குறிக்கிடாம தப்பா பேசினா உடனே குறிக்கிடுவோம். அப்படின்னா நானும் பேசியிருக்கலாம். இல்ல நீங்க சொல்றது தப்பு காமே. கூட்டணியே இல்ல சொல்லக்கூடாது சார், கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு கூட்டணி. ஒரு கட்சி கூட இல்லனா தேமுதிக ஜெனரலா சொல்றேன் சார், நானும் முடிக்கவே இல்ல. அதுதான் சொல்றேன், அவங்களோட மிகப்பெரிய கூட்டணின்னு சொல்ற காங்கிரஸ் வெளியில போயாச்சு, கம்யூனிஸ்ட் வெளியில போயாச்சு, விசிக ஆல்மோஸ்ட் வெளியில வந்தாச்சு, மதிமுக வெளியில வந்துட்டு இருக்காங்க. அது வந்து கிட்டத்தட்ட அதுக்கான பேச்சுவார்த்தை தெரியுது, அதோட அறிகுறிகள் தெரியுது. இதுதான் அங்க விஷயம். இப்போ நீங்க இங்க ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்றீங்கல்ல, இந்த இடத்துல தான் வந்து நீங்க தாவேக்காவோட ஒரு ஸ்ட்ராங் என்ன நிக்குதுன்னு கேட்குறீங்களா? திஸ் இஸ் வேர் த ரோல் பிளேட் பை விஜய் சார் இஸ் பிரில்லியன்ட் நான் சொல்ல வரேன். மேபி த சஃபாலஜிஸ்ட் ஜான் சாரும் சேர்த்துக்கலாம். அவங்களோட ஐடியாலஜியா ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்னு ஒரு விஷயத்தை எடுத்து வச்சிருக்காங்கல்ல, இதுதான் சார் நீங்க ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு. நீங்க இது வரைக்கும் எந்த கட்சி தோக்கலன்னுலாம் கிடையாது. அதிமுக தோக்கும் போது அதிமுக விக்கிரவாண்டி மாநாட்டில் அறிவிக்கும் போது வந்திருந்தா பரவாயில்ல. இல்ல சார், அதுதான் சொல்ல வரேன். அடுத்த பாயிண்ட்டுக்கு வரேன். நீங்க அந்த கேள்விக்கு நான் வரேன். முதல்ல இந்த கேள்வி முடிச்சிடறேன். நீங்க கேட்டீங்களா தாவேக்காவோட பங்கு என்னவா இருக்குன்னு நீங்க கேக்குறீங்களா? இது ஒட்டுமொத்த டெமோக்ரஸிக்கே ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்குன்ற. எங்க இருந்து வருது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி திமுக தோத்ததே இல்லையா? தோத்துருக்காங்க. ஆனா யாரும் அவங்கள விட்டு வெளில போனதில்லை. தொடர்ந்து ஜெயிச்சாலும் தோத்தாலும் அவங்க கூட இந்த கட்சிகள் இருந்துட்டே இருந்திருக்கு. IUML இருக்கட்டும், கம்யூனிஸ்டா இருக்கட்டும், மனிதநேயர் மக்கள் கட்சி, ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வரேன். அப்படியே அதிமுக எடுத்துக்கங்க, எடுக்கும் போதும் தோத்தாலும் அவங்களுக்கு கூட இருந்தவங்க இருந்திருக்காங்க. நீங்க அப்படி பாத்தீங்கன்னா பாராளுமன்ற தேர்தல் தோத்தும் திருப்பி வந்து இவங்க வந்து அவங்க கூட தானே கூட்டணியா இருந்தாங்க, பாமக. புரியுது இல்லையா? ஆனா இங்க இஷ்யூ அது கிடையாது. இங்க என்னன்னா, கடந்த 60 வருடங்களாக இந்த 2 திராவிட அரசியல் மட்டுமே நாங்க தான் மேலோங்கி கோலோஞ்சி உட்கார்ந்துட்டு இருந்தாங்கல்ல. மக்களுக்கு வந்து கூட்டணி பிடிக்காது, மக்களுக்கு வந்து கூட்டணி பிடிக்காது, அதாவது இந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு பிடிக்காது, ஒருத்த தலைமையில தான் இருக்கணும்னு சொல்லி ஒரு பொய்யான பிம்பத்தை உருவாக்கி வச்சிருந்தாங்கல்ல, அதை உடைச்சாரு பாத்தீங்களா?
அதை உடைக்கும் போது தான் மக்கள் கிட்ட அந்த ஆதரவு கிடைக்குது, பேராதரவு வருதும் போது தான் இந்த நம்ம வந்து சில சிறு கட்சிகள் ஒரு பேச்சுக்கு அதை நான் சொல்ல வரேன், மற்ற கூட்டணி கட்சிகள் இருக்குல்ல, இந்த 2 கட்சிகளாக வந்து ஆட்சியில் இல்லாத அப்ப இந்த கட்சிகள் எல்லாத்துமே உணர ஆரம்பிக்கிறாங்க, நோ இதுதான் ஜனநாயகம், இந்த ஜனநாயகத்துக்குள்ள நம்ம போனா மட்டும்தான் நம்ம அரசியல் எல்லார் கட்சிக்குமே இருக்கும் சார். தன்னோட அரசியல் கட்சி தன்னோட நிலைப்பாட்டில் தனக்கு ஒரு சீட்டு கிடைச்சாலும் ஒரு மினிஸ்ட்ரி கிடைச்சாலும் நாங்க என்ன ப்ரூவ் பண்றோம் பாருங்க. இன்னைக்கு வன்னியரசு சார் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவ்வளோ ட்வீட்ஸ் வருது, அவ்வளோ இதுவா போடுறாங்க. நைட்டு 11 மணி ஆனாலும் ஆபீஸ்ல உட்காந்துருக்காங்க, அது வரைக்கும் உட்கார்ந்து கடைசி மனிதன் வரைக்கும் இது அல்லவா சமூக நீதினு சொல்ற அளவுக்கு யாரா இருந்தாலும் 11 மணி ஆனாலும் சரி பார்க்காம போல, நாளைக்கு வாங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறாராம். அப்போ அந்த வாய்ப்பு கிடைக்குது இல்ல, இவனால அந்த வாய்ப்பு கிடைக்காம போச்சு இல்ல. அவர்களை வைத்து ஜெயிச்சுட்டு இவங்க சொல்றாங்க ஓகே ஏதோ சார் 1% 1% 1/2% கூட்டணி கணக்கு தான். பெரும்பான்மை பலத்தோடு தாவேகா இனி வெற்றி பெற்றாலோ ஒவ்வொரு தேர்தலிலும் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிறதா தாவேகாவின் நிலைப்பாடா இருக்கும். சார் அதுதான் சொல்ல வரல, இந்த ஸ்டாண்ட் இப்ப எடுத்த ஸ்டாண்டு இது ஒர்க்கிங், இட்ஸ் a விக்டரி ஃபார்முலா. இந்த விக்டரி ஃபார்முலா எங்க ஒர்க் அவுட் ஆயிருக்கு இப்ப நீங்க கேட்டீங்கல்ல விக்கிரவாண்டிக்கு வரணும்னு, அப்போ இந்த நம்பிக்கை இந்த புரிதல் விஜய் நான் சொன்ன விஷயத்தையும் அந்த கட்சி மூலமா எடுத்து வச்சாரு இல்லையா, தாவேகா இதுதான் இந்த நிலைப்பாடுல இருக்குன்னு, இதை உணரவில்லை சிறு கட்சிகள் ஆட்சியில் இல்லாத கட்சிகள் நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்ப என்ன நினைச்சாங்க, கூட்டணி பலம் தான் ஒன்னு சேர்க்கும் அப்படின்ற போது இல்ல, ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு தான் என் கட்சியை வளர்த்து கொண்டு போய் சேர்க்க போது மக்கள்கிட்ட உணர்ற ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்ட், இந்த ஐ ஓபனர் ஆஃப் டெமோக்ரசி இதான் விஜய் நான் செஞ்சார். இதுதான் தாவேகாவின் மிகப்பெரிய பலம். இனி எந்த கட்சியா இருந்தாலும் தனித்து போட்டியிட்டாலும் சரி, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு நான் கொடுக்க மாட்டேன்னா எந்த கட்சியுமே வர மாட்டாங்க. இது வந்து ஒரு ஐ ஓபனராக 2026 ஒரு மாபெரும் வரலாற்று புரட்சியா மாறி கொடுத்து, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கிடைக்கிறது மூலமாக தங்கள் கட்சி கட்டமைப்பை பலப்படுத்த முடியும்னு அந்த கட்சிகள் நம்புவதாக நீங்க குறிப்பிட்டீங்க இல்லையா? இது வெறும் கட்சியை மட்டும் பலப்படுத்துது இல்ல சார், அவங்க கிடைக்கிற வாய்ப்பு, அவங்க கட்சியை சொல்றேன், வெறும் கட்சியை பலப்படுத்துறதுக்காக மட்டும் வேற அவங்களோட என்ன சொல்லனா, அவங்க என்ன சொல்லனா அவங்களோட குரல் ஒலிக்கப்படுதுல மக்கள் கிட்ட. நான் புரிஞ்சுக்கிறேன், அதாவது அதிகாரத்துல பங்கு கிடைக்கிறது ஒண்ணு, இன்னொன்னு அதன் மூலமாக கட்சி கட்டமைப்பை பலப்படுத்த முடியும் அப்படின்னு நம்புவதாக தான் நீங்க சொல்றீங்க. இதுல திரு சாமிநாதன் சொன்னார்ல, இந்த கட்சிகளுடைய வாக்குகள் எல்லாவற்றையுமே தாவேகா பெற்றுவிட்டது, அதனாலதான் இந்த கட்சிகள் வந்து போய் அந்த கூட்டணியில சேர்ந்திருக்கிறாங்கன்னா, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு பெறுவதன் மட்டுமே அந்த கட்சிகளுக்கு எதிர்காலத்துல நன்மை கிடைச்சிருக்கு. அந்த இண்டிவிஜுவாலிட்டி இனிமே அந்த கட்சிகளுக்கு இருக்க போகுது, அதுதான் தனித்தன்மை இருக்க போகுது. அதுதான் சரி இங்க ஆரம்பிக்குது. தட் இஸ் வேர் இட் இஸ் ஹேப்பனிங். இப்போ இந்த இடத்துல நான் ஒரே வார்த்தை சொன்னல, யார் வன்னியரசு நான் சொன்னல உடனே என்ன பண்ணாரு அப்படின்றது இம்மீடியட்டா தெரிய வருது இல்ல. இன்னைக்கு IUML 60 வருஷமாக திமுக இருந்திருக்காங்க, அவங்களை யாருன்னே நமக்கு தெரியாது, அந்த அளவுக்கு ஒரு இதுவா இருந்துச்சு. இன்னைக்கு ஷாஜகான் அப்படின்ற ஒரு அமைச்சர் தெரியும் போது யாருப்பா இந்த அமைச்சர், IUML கட்சியோட அமைச்சராம்பா தெரிய வருது இல்ல. அப்போ ஒரு கட்சியும் மேலோங்கத்துக்காக சமத்துவமாக இதுதான் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும்ன்ற அந்த தாரக மந்திரத்தை எடுத்துக்கிட்டு அனைத்து கட்சிகளுக்கும் கொடுக்கிறார். இவரு சிரிக்கலாம், ஏன்னா என்ன நினைச்சு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதே மாதிரி செந்தில் சார் சொல்லும்போது சொன்னாரு, நேற்று வரை ஸ்டாலினை ஆதரித்துட்டு தாவேகாவை எதிர்த்து பேசினது எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு விஷயமாக இருக்கு IUML பண்ணது. இப்போ சார் சொன்னீங்க எலெக்ஷனுக்கு அப்புறம் இல்ல சார், ஓகே ஃபைன், நீங்க வந்து அது வந்து எந்த அளவுக்கு ஒரு மடைமாற்றாக இல்லாட்டி ஒரு வருத்தத்தக்கக்கூடிய விஷயம், ஓகேவா? இது தாவேகா கொடி எடுத்துக்கிட்டுன்னு இது எல்லா அரசியல் கட்சியிலும் நடந்திருக்கு. 13 நாள்ல பாஜகவும் காங்கிரஸ் வந்து அதிமுகவும் சேர்ந்துதான் வாஜ்பாய் அரசு இருந்துச்சு. அப்ப அதை எதிர்த்து போட்டி, அப்ப எதுக்கு அரசியல் பண்ணது யாரு, வாக்களிச்சு ஜெயிச்சது யாரு? நம்ம இவரு தானே, திமுக தானே. அப்ப போனதுக்கு அப்புறம் இவங்க ஆட்சிக்கு வந்தாங்கல்ல, அவங்க போய் கூட்டணி வச்சாங்கல்ல சார். இது எல்லா இடத்துலயும் நடக்கும். அரசியல் தேர்தல் முடிஞ்சு இன்னொரு தேர்தல் வரதுக்கு ஒரு நிமிஷம் நீங்க சொன்னீங்க இல்லையா, தாவேகா சார்பு நிலையில் வரக்கூடிய எல்லா விருந்தினர்களும் இதை சொல்றாங்க. வேற தேர்தல் இது, ஒரு தேர்தல் முடியுது, அடுத்த தேர்தல கூட்டணி மாறுகிறது, எல்லா இடத்துலயும் நடந்து, தமிழ்நாட்டிலையும் நடந்திருக்கு. இங்க என்ன நம்ம பேசுறோம்னா, ஒரே தேர்தல்ல தேர்தல் வெற்றிக்கு பிறகு முடிவுக்கு பிறகு மாறுதுங்கிறத பேசணும். ரெண்டும் ஒண்ணா ஒப்பிடு இல்ல நான் அதான் சொல்ல வரேன். இப்போ என்னன்னா, நீங்க ஒரு கொள்கை திமுகவோட கூட்டணி இந்த இடதுசாரிகள் அடுத்த தேர்தல்ல திமுகவோட சேர்ந்தாங்க. எல்லா மாநிலத்திலும் நான் அதான் சொல்ல வரேன் சார். நீங்க ஒரு தேர்தலுக்காக மட்டும் இல்ல, இப்போ என்ன சொல்ல வரேன்னா, எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட மாறுது இல்லையா, இந்த கூட்டணியில வெளியில வந்து எந்த கட்சியும் போகாம இல்ல நடந்திருக்குல்ல. இதைத்தான் வேற ஒரு தேர்தலுக்கு தான் நடந்திருக்கு.
ஒரே எலெக்ஷன்ல நடந்திருக்காங்கன்னா கிடையாது. சரி, பேசுவோம். அதுதான் நான் சொல்ல வரேன். அப்ப ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு தான் உங்களை கொண்டு வந்து இடைவேளைக்கு சேர்க்குதுன்னு நான் சொல்ல வரேன். சரி, மீண்டும். பேசுவோம். திரு பிரியன், ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்றத தாவேகா தொடர்ந்து தங்களுடைய நிலைப்பாடா வச்சுக்கும் போது இப்போ ஆதரவு கொடுக்கக்கூடிய கட்சிகள் தங்களுடைய கூட்டணி நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு காமேஷ் சொல்றார். அதை எப்படி இவங்க எதிர்கொள்ள முடியும்? திமுகவோ அதிமுக ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு அந்த ஒரு குறிக்கோளுக்காக தான் வந்து இந்த கட்சிகள்லாம் போச்சு சொல்லணும். சிபிஐ சிபிஎம் அதிகாரத்தில் பங்கா பெற்றிருக்காங்க, ஆதரிக்கிறாங்கல்ல. அவங்க நோக்கம் பாஜக கொலைப்புற வழியாக வந்துடக்கூடாது அப்படின்றதான் பாயிண்ட். ஜனாதிபதி ஆட்சி வந்துட போது இந்த அப்படின்ற அந்த ஆங்கிளில் தான் போனாங்களே தவிர அதிகாரத்தில் பங்குன்றது விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகளுக்கு ஒரு அட்ராக்ஷனாக இருந்திருக்கலாம். அவங்களுமே வந்து இந்த விஷயத்த சொல்லாமல் என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி பாஜக அப்படி தான் சொல்லிட்டு போனாங்க. ஐயுஎம்னு கிட்டத்தட்ட அதே மாதிரி தான், காங்கிரஸும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் பாஜக வந்துட போகுதுன்னு சொல்லிட்டு அவங்களும் போனாங்க. அதிகாரத்தில் பங்கு கிடைக்கும்ன்றது இன்சிடென்டலாக கிடைக்குதுன்றது வேற விஷயம். பட் சொன்ன விஷயம் என்ன, நாங்கள் அதுக்காக போல, அது கிடைச்சது வேற விஷயம். இப்போ கிடைச்சது அவங்க கொள்கைக்கு ஏற்றபடி லட்சியத்துக்கு ஏற்றபடி இருக்குன்றது வேற விஷயம். ஆனால் இனிமேல் ஃபியூச்சரில் வந்து இனிமேல் இந்த கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற கட்சிகள் வந்து அதிகாரத்தில் பங்கு கொடுத்தாதான் வந்து கட்சிகள்லாம் வரும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அதில் கொஞ்சம் ஒரு விஷயம் இருக்குது அதில் ஆக்சுவலாக. ஏன்னா இப்போ வந்து அந்த 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 மாயை வந்து உடஞ்சிருக்கு ஆக்சுவலாக. ஆனால் இந்த ஆட்சி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், இந்த ஆட்சி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், இருந்தால் தான் அந்த மாயை முழுசாக உடையும் ஆக்சுவலாக. இப்போ அது உடையறதுக்கான ஒரு தோற்றம் தெரியுதே தவிர முழுசாக உடஞ்சுட்டாருன்னு தெரியாது. ஏன்னா இந்த கூட்டணி எவ்வளோ தூரம் பலமாக தங்களை கட்டுப்பாடாக கொண்டு போய் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக செயல்படுறாங்கன்றதை பொறுத்து தான் வந்து கூட்டணி ஆட்சி சக்ஸஸ்ஃபுல்லாக வருதா இல்லையான்னு அப்போ தான் தெரிஞ்சுப்பாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 2-3 வருஷம் அது அந்த இது இருக்கணும். இல்லாட்டி நடுவில் ஒரு கட்சி ஏதோ ஒரு சொல்லி வெளில வருது, இந்த சிபிஎம் வெளில வருது, சிபிஐ ஏதோ ஒரு காரணத்தினால இதெல்லாம் எந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. பாருங்கள், இப்போ தனியார் தூய்மை பணியாளர் தனியார் கொடுக்குற விஷயத்தில் இவங்களாம் எதிர்த்தாங்க கடுமையாக. எதிர்த்த உடனே என்னாச்சு, இன்னைக்கு ஒப்பந்தத்தையே ரத்து பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு விஜய் தள்ளப்படுறாரு ஆக்சுவலாக. அப்போது பல விஷயங்கள் நீங்கள் முடிவெடுக்கும் போது இது திமுக கம்பெனி நடந்திருக்கு. 12 மணி நேரம் வேலைன்னு சொல்லும் போது சிபிஎம் எதிர்த்தாங்க, உடனே வித்ட்ரா பண்ணிட்டாங்க. அப்போது அது வந்து இன்ஃபேக்ட் கூட்டணி கட்சி வெளியிலேருந்து தான் இருக்காங்க. அப்போவே திமுக அதை வந்து கேட்டாங்க. இதில் வந்து ஆதரிக்கிற லெவலில் இருக்கும்போது பல விஷயங்களை வந்து கேட்க வேண்டிய லெவலில் இருப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லாமே தனியார் மயமாக ஆகக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கு. பல டிசிஷன் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிறதே தாவேக்காவே விரும்பாத ஒரு நிலைக்கு தள்ளப்படும் நினைக்கிறீங்க? ஆமாம், அதாவது அது வந்து ஒரு வைடர் ஆங்கிளில் பார்க்கும்போது எல்லோரையும் சேர்த்து கொண்டு அரவணைத்து கொண்டு கட்சிகளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயமா இருந்தால் கூட அதோட நடைமுறை சிக்கல்கள் நிறைய இருக்குது அதில் ஆக்சுவலாக. ஏன்னா வந்து இந்த கட்சிகள்லாம் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு கொள்கை பேஸ்டு கட்சிகளாக இருக்குது. அது விசிகாவாக இருக்கட்டும், அது ஐயுஎம்எலுக்கு வந்து ஒரு மதச்சார்பற்ற ஒரு கட்சி இருக்கணும், பிளவுவாத அரசியல் எதிர்க்கிற ஒரு கட்சி, இல்லை சிபிஎம்முக்கு அவங்களுடைய கொள்கை உறுதிப்பாடுலாம் இருக்குது. அது எந்த அளவுக்கு வந்து விஜய் இவங்க கொள்கை உறுதிப்பாடோட ஒத்து போகிறாரு. ஏன்னா இந்த மாதிரி தனியார் மயம் போன்ற விஷயங்கள்லாம் கவர்மெண்ட்டில் நிறைய வரும். அதெல்லாம் வந்து எப்படி சமாளிக்க போகிறாரு. அப்போ எதிர்ப்பு வரும். உடனே ஏதோ ஒரு சின்ன விஷயத்துக்காகலாம் வெளில வர மாட்டாங்க. இது சீரியஸான ஒரு பிரச்சனை வரும்போது வெளில வரமாட்டாங்கன்றதெல்லாம் கிடையாது ஆக்சுவலாக. அதனால இதோட சக்சஸை பொறுத்து தான் வந்து பின்னாடி சொல்ல முடியுமே தவிர இது உடனே எப்படி இப்போ 40 நாள்லயே லஞ்சம் ஒழிஞ்சு போச்சு, ஊழல் ஒழிஞ்சு போச்சுலாம் சொல்றாங்களே, அது ஒரு 6 மாதம் டைம் கொடுக்கணும். அதே மாதிரி இந்த கூட்டணி ஆட்சிக்குமே 1 வருஷ காலம் 2 வருஷ காலம் டைம் கொடுக்கணும், எப்படி கட்டுப்பாடா போதா இல்லையான்னு. அதை வச்சுதான் பின்னாடி இது நிலைத்து நிற்குமா, எதிர்காலத்தில் இதுதான் ஒரு வழிகாட்டுதலாக இருக்குமான்றதெல்லாம் அப்பதான் தீர்மானிக்க முடியும். ஓகே, கூட்டணி அமைக்கணும்னாவே ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிற உத்தரவாதத்தை கொடுக்க வேண்டிய இடத்துக்கு இந்த கட்சிகள் தள்ளப்படுமா? இனிமே நீங்க அது மட்டும்தான் இலக்குன்னா பாஜக ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தரும் இவங்கெல்லாம் போயிட போறாங்களா? இது ஒரு வாதமா? அது இல்லை, அதை விட்டுருங்க. இன்னொன்று நான் சொல்றேன், சகோதரர் சொல்லுகின்ற பொழுது சொன்னாரு திமுகவுக்குன்னு வேறு வழி இல்லை, எல்லா கூட்டணி கட்சிகளும் இல்லை, எனவே அவர்கள் தனித்துத்தான் போட்டியிட வேண்டும்னாரு. கரெக்ட், அதே தான் சொல்றேன். தாவேகாவிற்கும் விஜய்க்கும் வேற வழியே இல்லை. திமுக கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு தான் ஆட்சியை நடத்தியே ஆக வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்கிறது. நான் சொல்லலை, எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் இதே புதிய தலைமுறைக்கு அளித்த 4 பேர், ஐயா பே. சண்முகம், மு. வீரபாண்டியன் உள்ளிட்டவர்கள் அமர்ந்த பேட்டியில் அவர் சொல்லிட்டாரு. பிரியன் சார் கூட அந்த நிகழ்ச்சியில் இருந்தாரு. தனித்த பெரும்பான்மையை மக்கள் இவருக்கு அளிக்கல, இவர் ஆட்சி அமைக்கணும்னு மக்கள் முடிவு செய்யல, அவர் தனி பெருங்கட்சியாக வந்திருக்கலாம், தனி பெரும்பான்மை கிடைக்கவில்லை, எங்கள் ஆதரவோடு தான் அவருடைய ஆட்சி இருக்கிறதுங்கிற அவர் குறிப்பிட்டிருக்காரு. இப்ப விஜய்க்கு என்ன நிலைமைன்னா வேற வழியே இல்லை, கூட்டணி கட்சி இருந்தா தான் அவரால் ஆட்சி நடத்த முடியுங்கிற நிலைமைக்கு அவரும் தள்ளப்பட்டிருக்காரு. ஸோ திமுக தள்ளப்பட்டிருக்குன்னு அவர் சொன்னார்னா அவர் தள்ளப்பட்டிருக்கிறது நான் சொல்லுவோம். ஒன்று. இன்னொன்று, இதே ஒருவேளை பிராக்டிக்கலா மக்கள் மனசு அறிஞ்சு சொல்லிட்டோம், ஒருவேளை 120 இடங்கள் தாவேகாவிற்கு கிடைத்திருந்தால், ஒருவேளை தேர்தலுக்கு பிறகு திமுக அணியோடு இதே போல முரண்பட்டு காங்கிரஸோ ஐஎம்எலோ பிசிக முரண்படலை, ஒருவேளை அப்படி இல்லைங்க எங்களுக்கு ஒரு மன வருத்தம் இருக்கு, நாங்கள் உங்கள் கூட்டணிக்கு வரோம், நீங்கள் எங்களுக்கு அமைச்சரவை தாங்கன்னா கொடுத்துருப்பாங்களா?
அப்ப இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வழி இல்ல. முதல் மாநாட்டிலே அறிவிச்சிட்டு வந்தானே சொல்றேன். அதை ஏன் யாரும் அக்செப்ட் பண்ணிக்கல? அந்த ஆட்சியில் பங்கு அதிகாரம், அதுதான் சொல்றேன். அப்ப நீங்க இந்த கட்சிகளை வெறும் ஆட்சி அதிகாரத்திற்காக, வெறும் அமைச்சர் பதவிக்காக விடுதலை சிறுத்தைகள் காத்திருந்தது போல ஒரு தோற்றத்தை காமேஷ் ஏற்படுத்தி இருப்பார் என்று சொன்னால் அது கண்டிக்கத்தக்கது. நம்பிக்கை கொடுத்திருக்கு. இல்ல சார், அதுதான் முக்கியம் அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா தேர்தலுக்கு முன்பாகவே போயிருப்பாங்க. பிரியன் சார் சொன்னதுதான், அவங்களுக்கு அது முக்கியம் அல்ல. அவங்களுக்கு பின்வாசல் வழியாக பாஜக ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது என்று நினைத்துத்தான் விசிகாவும் சரி கம்யூனிஸ்டுகளும் சரி ஆதரவு கொடுத்தாங்க. காங்கிரசினுடைய நோக்கம் வேற, அது நமக்கு முதலே தெரியும். ஐஎம்எல் கடைசி வரைக்கும் சத்தியம் பண்ணாங்க, போக மாட்டோம்னாங்க, போயிட்டாங்க. ஏன்னு அவங்க தான் சொல்லணும். பட் விசிகாவோ கம்யூனிஸ்டோ போனதுல வேற வேற காரணிகள் இருக்கிற, வேற வேற நான் சொல்றது பின்வாசல் வழியாக பாஜக வந்துடக்கூடாதுங்கிறத அவங்க திருப்பி தெளிவுபடுத்தினாங்க. இப்ப வரைக்கும் அதனாலதான் கட்சி கட்டமைப்பை பலப்படுத்த முடியும், ஆட்சியும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிற போது நிர்வாகத்திலையும் பங்கு பெற முடியும் அப்படிங்கிறது அந்த கட்சிகளுக்கு கிடைக்கிற ஒரு வாய்ப்பா அவங்க கருத மாட்டாங்க. தப்பே இல்லைன்னு சொல்றேன். ஆனா அது மட்டும் தான் நோக்கம்னு சொல்றேன். இதோட பிரதான பிரச்சனை என்ன தெரியுமா? இன்னைக்கு இதெல்லாம் பேசுறாங்கல்ல, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தும், இன்னைக்கு ரெண்டு பெரிய சிக்கல் இருக்கு. அதை நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கேன். இப்ப கீழே போயிட்டு இருக்குது. மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு எதிராக ஒட்டுமொத்த தமிழ்நாடும் போராட வேண்டும் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிற பொழுது டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் யாரை நியமித்திருக்கிறார்? இதுவரைக்கும் யாரை நியமிச்சிருக்கிறது தமிழ்நாடு? அவர் படத்தை தயாரிச்சாருங்கிற ஒரே ஒரு தகுதி தான் அவருக்கு, ப்ரொடியூசர். வெங்கட் நாராயணன் அவர் படத்தை கடைசியாக வந்து ஜனநாயகம் பட தயாரிப்பாளருங்கிறதுக்கு அவரை சிறப்பு பிரதிநிதியாக போட்டுக்காரு. கீழே ஸ்க்ரோலிங் ஓடுது. அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். கர்நாடகாவை சேர்ந்த வெங்கட் நாராயணாவை நீங்க தமிழ்நாட்டின் சிறப்பு பிரதிநிதியாக போட்டிருக்கீங்க, நாம மேகதாது எடுத்து சண்டை போட்டு இருக்கும் போது கேட்கிறார். இது பேசு பொருள் ஆயிருக்கணும். ஒன்று. இன்னொரு பிரதான சிக்கலை சொல்றேன். இவங்க சமூக நீதி வகுப்பெடுக்கிறார்கள் எல்லோருக்கும். இன்னைக்கு அமைச்சர் செங்கோட்டையன் சொல்லி இருக்கிறார், இப்ப சொல்லி இருக்கிறாரு, மாணவ மாணவிகளுக்கு அடையாளத்தை எப்படி கொடுப்பாங்களாம் தெரியுமா? ஜாதியோடு சேர்த்து பேரு, பிளட் குரூப், அரசு பள்ளி மாணவர்களுக்கு சாதி அடையாளத்துடன் கூடிய அடையாள அட்டை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. முதல் கட்டமாக 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பெயர், முகவரி, சாதி, பிளட் குரூப், ஆதார் உள்ளிட்ட தரவுகளுடன் வழங்கப்பட உள்ளது. ஐடி கார்டில் இருக்கு சார் ஜாதி. இதான் நீங்க பெரியாரி அண்ணாவின் தூக்கி பிடிக்கிற அழகா? கமேஷ், இதுல கூட்டணி கட்சிகளுடைய அதிருப்தியை சம்பாதிச்சுக்காம இந்த ஆட்சி தொடர்ந்து நடக்கும் பட்சத்துல நீங்க சொல்ற மாதிரி எந்த சிக்கலும் வராது. கூட்டணி ஆட்சிங்கிற வெற்றி அப்படிங்கிற ஒரு பிம்பம் ஏற்படும். ஆனால் கூட்டணி கட்சிகளுடைய அழுத்தத்துக்கு தொடர்ந்து ஆட்பட வேண்டிய கட்டாயம் தாவேக்காவுக்கு வருகிற போது அடுத்த தேர்தலுக்கும் அவங்க இதே மாதிரி இல்லை மற்ற உள்ளாட்சி நாடாளுமன்ற தேர்தலுக்கும் இதே நிலைப்பாட்டில் உறுதியாக நிற்பாங்களா? அவங்க கண்டிப்பாக இருப்பாங்க சார். ஏன்னா அதுதான் அங்கே இருக்கிற டிஃப்ரென்ஸ். இப்போ அண்ணா சொல்லும்போது சொன்னார்ல, பதவிக்காக வரவில்லை போகவில்லை அப்படின்னு. 15 வருஷமாக ஒரு கூட்டணியில் 3 எலெக்ஷனாக தொடர்ந்து இருந்தவங்களுக்கு இது வரைக்கும் இந்த தேர்தலில் கூட ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு கொடுக்க மாட்டோம், நாங்க மட்டும்தான் இருப்போம்னு சொல்லி பேசின எலெக்ஷன் டைம்ல கூட அப்படிதான் இருந்திருக்காங்க. ஆனா இங்க அப்படி இல்ல. the difference first point. அப்புறம் நிறைய விஷயங்கள் என்ன சொல்லும்போது சொல்றாரு. நான் முடிச்சிரேன், அப்புறம் நீங்க பேசுங்க. சொல்லுங்க. 15 வருஷம் 10 வருஷம் அதிமுக ஆட்சி. இல்ல சார், இருங்க சார். எப்படி அமைச்சரவையில இருங்க நான் அதான் வரேன். நான் இதுல இருந்து பாயிண்ட் என்ன அப்படின்னா, இங்க எந்த இடத்துலயுமே நான் 2 கட்சி சேர்த்து தான் சொல்றேன். அந்த பாயிண்ட் இங்க மாறுதுன்னு தான் சொல்ல வரேன். திமுகவுக்கும் மாறுது, அதிமுக இந்த திராவிட அரசியல்ல இருந்தே மாற்றப்படுதுன்னு தான் நான் சொல்ல வரேன். நான் அதுதான் பேசி முடிக்கிறதுல நீங்க வந்துட்டீங்க. ஓகேவா? இந்த பாயிண்ட் இங்க வெறும் திமுகவுக்கு மட்டும் இல்ல, அதிமுகவையும் சேருகிறது. அப்ப அவங்களும் கொடுக்காம இருந்தாங்க, இவங்களும் கொடுக்காத, இத உடைக்கப்படுது. மாத்தி மாத்தி பைபோலரைசேஷன். திரு சாமிநாதன், ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்லி கூட்டணி கட்சிகளை தக்க வைக்கக்கூடிய இந்த தன்மை யாருக்கு அதிக நெருக்கடியை கொடுக்கும்? திமுக அதிமுகவுக்கா தாவேகாவுக்கா? தாவேகாவுக்கு தான் சார் அதிக நெருக்கடி கொடுக்கும். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா சார், தேர்தலுக்கு முன்பு கூட்டணி ஆட்சியை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு மு க ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டிருந்தாங்க. அதிமுகவை பொறுத்தவரை அதிமுக வெற்றி பெற்றால் பாஜக ஆட்சி தான் நடக்கும், கூட்டணி ஆட்சி வந்துரும் அப்படிங்கிற விமர்சனம் முன்வைக்கப்பட்ட போது கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பே இல்லை, அதிமுக தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும்னு அதிமுக சொன்னது. ஆனா அந்த 2 பேரையும், நாங்க கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொன்ன 2 பேரையுமே மக்கள் நிராகரித்திருக்காங்க தேர்தல் முடிவுல. ஆனா ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு தரேன்னு சொன்ன விஜய் அவர்களை தேர்தலுக்கு முன்பு கட்சிகள் நிராகரிச்சிருக்காங்க. ஆனா இப்ப தேர்தல் முடிவுகளுக்கு பின்பு ஒரு தனிப்பெரும்பான்மை என்கிற எண்ணிக்கையை அடைய முடியாதனால இது சந்தர்ப்பவாதமாகத்தான் இந்த அணி இப்படி அமைந்திருக்கிறது, இவர்களுக்கு பிரதிநிதித்துவம் கிடைத்திருக்கிறது. நீங்க அதனால் காலப்போக்கில் நீண்ட நெடிய காலம் இதை பழக்கப்படுத்தியதனால இது தாவேக்காவுக்கு தான் மிகப்பெரிய சிக்கலாக இருக்கும். அடுத்த முறை அவர்கள் தனிப்பெரும்பான்மையாக போனாலும் கூட ஒப்பந்தத்துல இதை எழுதுங்க அல்லது நம்ம கூட்டணி பேச்சுவார்த்தை எழுதுங்க என்கிற நெருக்கடியை அவர்களால் தாவேக்காவுக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும். நீங்க திமுக அண்ணா திமுகவுக்கு இவர்கள் இடம்பெயர்ந்தால் அதை ஒரு வாதமாக முன்வைக்கலாமே ஒழிய தாவேக்கா தான் இதை பரிச்சாத்த முயற்சியாக செஞ்சிருக்காங்க. கமலை சார் மட்டும் ஒரு விஷயம் குறிப்பிட்டாரு சார், இது ஒரு மிக முக்கியமான வியூகம் அப்படிங்கிற ஒரு இடத்த சொல்லியிருந்தார். அவன் 108 என்கிற எண்ணிக்கையில நிக்குங்கிறதே வியூகம் தான் போல இருக்கு. நீங்க 108 என்கிற எண்ணிக்கையில நின்றதுனாலதான் இந்த இடம் வந்திருக்கு. அது கிட்டத்தட்ட ஒரு அவசர உதவி எண் 108 ஆம்புலன்ஸுக்கு வர்றது மாதிரி இன்னைக்கு வந்திருக்கு அந்த எண். பேசுவோம், அடுத்தடுத்த அமர்வுகளையும் பேசுவோம். நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து நேர்பட பேச நிறைவு.
அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது.